வேகாத வெயிலில் உடலை வருத்தி வேர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணமில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் அளவுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து திமுக ஒன்றியங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்ட மு க ஸ்டாலின், காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை. இந்திய கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இரத்த ஓட்டமாக ஊஃபா அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மீது சம்மட்டி கொண்டு அடித்து ஒரேடியாக ஒழித்து கட்டும் வேலையில் இறங்கியிருக்கிறது இரக்கமற்ற பாஜக அரசு என விமர்சித்துள்ளார். மேலும் உங்களுக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகள் என்றால் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை கூட ஒரே கையெழுத்து தள்ளுபடி செய்கிறீர்களே, வேகாத வெயிலில் உடலை வருத்தி வேர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணமில்லை என்றும், பணமில்லையா அல்லது மனமில்லையா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் இன்று அதிமுக சார்பாக நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா மற்றும் திமுக இடைத்தான் போட்டி என அக்கட்சித் தலைவர் விஜய் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, தாவேகா தலைவர் விஜய் தனது கருத்தை கூறியுள்ளார். பொதுவாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் கட்சியை வளர்ப்பதற்காகவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் இதுபோன்று பேசுவார்கள். நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி என மக்கள் அங்கீகாரம் கொடுத்து ஏற்றுக்கொண்டனர் என தெரிவித்தார். அதிமுகவுடனான கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் சரியான நேரம் வரும்போது அதை தெரியப்படுத்துவோம் என்றும் டெல்லியில் நடைபெற்ற டைம்ஸ் நவ் உச்சி மாநாடு 2025 பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடருக்கிடையே திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார். பின்னர் மூத்த நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். ஆனால் தமிழக மக்களின் பிரச்சனைகளை பேசவே அமித்ஷாவை சந்தித்தாக கூறிய இபிஎஸ் சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமையும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லி சென்ற நிலையில் அமித்ஷாவின் இந்த கருத்து அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளை நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வரை நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கீழாம்பாக்கத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் ஏற்கனவே இருமுறை நீட் தேர்வு எழுதி தோல்வியுற்ற நிலையில் தற்கொலை செய்து கொண்டதை தனது எக்ஸ் தள பக்கத்தில் சுட்டிக்காட்டிய அன்புமணி, நீட் தேர்வு தமிழகத்துக்கு தேவையில்லாத ஒன்று என்றும் மருத்துவக் கல்வியின் தரத்தை அதிகரிக்கவோ மருத்துவக் கல்வி வணிகமயமாவதை தடுக்கவோ நீட் தேர்வு எந்த வகையிலும் உதவவில்லை என்பது கடந்த 8 ஆண்டுகால புள்ளி விவரங்களில் இருந்து உறுதியாகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே மாணவ செல்வங்களை காக்க நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு நடக்கும் மோசடிகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் தொடர்ந்து மோசடியில் ஈடுபடும் திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என பகிரங்கமாக கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. விருதுநகர் அருகே உள்ள பாலவனத்தம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை வர சொல்லி திமுக நடத்தும் போராட்ட நாடகத்தில் பங்கேற்க வைக்க முயற்சித்திருக்கிறார் திமுக அமைச்சர் KKSS ஆர் ராமச்சந்திரன் என வீடியோவோடு தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, அப்போது அங்கிருந்த அருப்புக்கோட்டை பாஜக வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் மீனா இது குறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதும் உடனடியாக அங்கிருந்து சென்றிருக்கிறார் அமைச்சர் என கூறியுள்ளார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டில் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு 39,339 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதை தமிழக மக்கள் அறிவார்கள் என சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, ஆனால் அந்த நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் மோசடி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது திமுக எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 18% வாக்குகளுடன் சி ஓட்டார் நடத்திய கருத்து கணிப்பில் 2வது இடத்தை பிடித்துள்ளது அரசியல் கவனத்தை பெற்றுள்ளது. அதே நேரம் முதலமைச்சர் பதவிக்கு மு க ஸ்டாலின் மீண்டும் மிகவும் விரும்பப்படும் தேர்வாக உள்ளார் எனவும் சி ஓட்டார் நடத்திய கருத்து கணிப்பில் 27% பேர் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 10% ஆதரவுடன் 3வது இடத்தையும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 9% ஆதரவை பெற்று 4வது இடத்தையும் பெற்றுள்ளார். முன்னதாக தாவேகா பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் 2026 தேர்தலில் திமுக மற்றும் தாவேகாவிற்கு தான் போட்டி என பேசியதற்கு திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்கருத்துகள் கூறிய நிலையில் இந்த கருத்து கணிப்பு தமிழக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை பாஜக மிரட்டுவதாகவும் பாஜகவுடன் கைகோர்க்கத்தான் அவர் டெல்லி சென்றதாகவும் திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்து ரவி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் பணிக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காத கண்டனம் தெரிவித்து கோவை பன்னிமடை ஊராட்சிக்குட்பட்ட கணுவாய் பேருந்து நிலையம் அருகில் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்து ரவி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அவர், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் டெல்லிக்கு சென்றதை குறிப்பிட்டு அவர் இந்த பணத்தை தான் பெற்றுத்தரப்போகிறார் என்ற எண்ணிய நிலையில் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்கு மோடியுடன் கைகோர்க்க சென்றதாக விமர்சித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் ரெய்டு நடத்துவோம், கூட்டணி சேர்ந்து கொள்ளுங்கள் என பாஜக மிரட்டுவதாகவும் தொண்டாமுத்து ரவி தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.